ஹலோ எவ்ரிவன், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் லாங் ஹேர்டு பிரின்சஸ் இல்லா. மெயினாக உங்களுக்கு ஹேர் கேரில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் அதெல்லாம் பார்க்கணுன்னா நீங்கள் கண்டிப்பாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும், மறக்காமல் லைக் பண்ணணும். ஸோ சரி வாங்க, இப்போ நம்ம டைம் டிலே பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நான் எடுத்து வச்சிருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரோட்டீன் ரிச் ஹேர் பேக்கில் முக்கியமான ஒரு பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரி லீவ்ஸ், அதாவது கருவேப்பிலை தாங்க. இது ஏன் ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கருவேப்பிலை ஹேருக்கும் சரி ஸ்கின்னுக்கும் சரி ஐ பவருக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்காக தான் அதை எடுத்துருக்கோம். அடுத்தது ஸ்மால் ஆனியன். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஹேர் ஃபால் இது கண்ட்ரோல் பண்ணும். ஹேர் புதுசாக வரதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அடுத்தது தேங்காய், அது நான் ஒரு ஹாஃப் மூடி எடுத்து வச்சிருக்கேன். இதுலேருந்து பால் எடுக்க போகிறோம். அடுத்தது வெந்தயம். வெந்தயம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன், டீஸ்பூன் இல்லைங்க டேபிள் ஸ்பூன் ஊற வச்சிருக்கேன். ஸோ அது ஊற வச்சு நல்லா சோக் ஆனதுக்கப்புறமா நான் எடுத்து வச்சிருக்கேன். இந்த தண்ணியும் சேர்த்து தான் நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம். அடுத்தது முக்கியமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாழைப்பழம். இது ஹேரை நல்லா நரிஷ் பண்ணும், கண்டிஷனிங் பண்ணும். அதுக்காக தான் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த வாழைப்பழம் வேணாலும் எடுத்துக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா லெமன் ஒரு ஃபுல் லெமன் எடுத்து வச்சிருக்கேன். சீட் ரிமூவ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக், ஒரு கம்ப்ளீட் எக் நான் யூஸ் பண்ண போகிறேன். இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். தேங்காய் பாலுக்கு ஈக்குவலான ஸ்ட்ரென்த் எக்லையும் இருக்குது. ஸோ அதனால் இதையும் நம்ம எடுத்துக்கலாம். நீங்கள் 2 எக் கூட யூஸ் பண்ணலாம். பட் உங்கள் ஹேருக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு யூஸ் பண்ணுங்கள். இது எல்லாத்தையும் நம்ம ரைஸ் வாட்டர் யூஸ் பண்ணி நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்துக்க போகிறோம். ஆல்ரெடி ரைஸ் ஊற வச்சு நல்ல தண்ணியில் வாஷ் பண்ணி அந்த தண்ணி தான் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். ஒன் பை ஒன்றா நான் கொடுத்துருக்க எல்லா பொருளையும் ஆட் பண்ணுங்க. தேங்காய் ரொம்ப முக்கியம். ஏன்னா தேங்காயில் ஏகப்பட்ட ப்ரோட்டீன்ஸ் இருக்குது. தேங்காய் பாலாக நீங்கள் யூஸ் பண்ணுறது ரொம்பவே ஹெல்தி. அடுத்து வாழைப்பழம் பண்ணி எடுத்துக்கேன். ஸோ நீங்கள் வாழைப்பழம் தோல் கூட ஆட் பண்ணலாம். பட் நம்ம வடிகட்டுறதுக்கு வசதியாக இருக்காது. அதனால் உள்ள இருக்கிற ஃப்ரூட் பல்ப் மட்டும் எடுத்துக்கலாம். அடுத்து எல்லோவில் அதிகமான ஸ்ட்ரென்த் இருக்குது. இந்த மாதிரி பேக் யூஸ் பண்ணும்போது எக்கில் ஸ்மெல் வராது. நீங்கள் தனியாக எக் யூஸ் பண்ணும்போது தான் எக்கோட ஸ்மெல் உங்கள் ஹேரில் இருக்கும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். எக்கோட ஸ்மெல் கொஞ்சம் கூட இருக்காது. அப்படியும் உங்களுக்கு எனக்கு பிடிக்கல ஸ்மெல் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா ரோஸ்மேரி ஆயில் இருக்கு இல்லையா, இல்லைன்னா பன்னீர், இது ரெண்டில் ஏதாவது ஒன்று நீங்கள் அரைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக எக்கோட ஸ்மெல் வராது. ஸோ அடுத்து லெமன் கம்ப்ளீட்டாக நான் புழிஞ்சு விட்டுக்கிறேன். ஸோ லெமனை கம்ப்ளீட்டாக புழிஞ்சு எடுத்தாச்சு. அந்த ஜூஸ் ஃபுல்லாக ஆட் பண்ணிட்டேன். போட்ட இன்க்ரீடியன்ட் எல்லாத்தையும் ஃபுல்லாக இந்த ரைஸ் வாட்டர் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி அரைச்சி எடுத்துக்கணும். அரைச்சி எடுத்துட்டேன். இது திக்காக இருக்கிறதுனால நம்மளுக்கு வடிகட்டுறதுக்கு ஃபில்டர் பண்ணுறதுக்கு வராது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரைஸ் வாட்டர் எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா, அதை இதிலே ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி நீங்கள் மிக்ஸி ஜாரில் அடிச்சிக்கலாம். இல்லைன்னா கையாலே இந்த மாதிரி கலக்கி விட்டுக்கலாம். நமக்கு தேவையானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதிலிருந்து வர எசன்ஸ் மட்டும்தான் ஹேரில் அப்ளை பண்ணலாம். ஆனால் லாங் ஹேர் இருக்கனால தலையிலிருந்து ஃபுல்லாக இதை ரிமூவ் பண்ண முடியாது. தண்ணி ரொம்ப செலவாகும். அந்த மாதிரி ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் ஹேரில் படிஞ்சிடக்கூடாது. படிஞ்சதுனா இதுவே பொழுது வரதுக்கு நிறைய சான்சஸ் கிரியேட் பண்ணும். அந்த மாதிரி ஆகக்கூடாதுக்காக இந்த மாதிரி கிட்டத்தட்ட சட்னி கன்சிஸ்டன்சியில் நான் இது பண்ணி வச்சிருக்கேன். நல்ல ஒரு பிளைனான ஒயிட் கிளாத், இந்த மாதிரி காட்டன் கிளாத்ல ஃபில்டர் பண்ண முடியும். அந்த மாதிரி கிளாத்ல ஃபுல்லாக ஊற்றி ஃபில்டர் பண்ணிக்கோங்க. நான் கம்ப்ளீட்டாக ஃபில்டர் பண்ணிட்டேன். பாருங்க எந்த அளவுக்கு சூப்பரான ஒரு க்ரீமியாக கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது கொஞ்சம் லிக்விடாக இருக்கும். ஏன்னா ரைஸ் வாட்டர் சேர்த்துக்கனால இதை நான் வேற பாத்திரத்தில் மாற்றிட்டேன். ஸோ இந்த கன்சிஸ்டன்சியில் நம்ம இது யூஸ் பண்ண போகிறோம். உங்களுக்கு தேவை, உங்கள் ஹேர் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ட்ரையாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இது கூட ஒரு ஸ்பூன் கோகனட் ஆயில், 2 ஸ்பூன் நல்லெண்ணெய், 1 ஸ்பூன் விளக்கெண்ணெய் சேர்த்து நல்லா அடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஹேர் அப்ளை பண்ணுங்க. ஸோ ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல ஹேர் டீடாங்கல் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ டீடாங்கல் பண்ணுறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அப்போ தான் ரிசல்ட் ரொம்ப நல்லா கிடைக்கும். எல்லா முடியும் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு டீடாங்கல் தான் பெஸ்ட் மெத்தட். சில பேர் ஹேர் பேக் போட்டுட்டு ஹேர் டாங்கல் பண்ணுவாங்க. அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி பண்ணீங்கன்னா ஆல்ரெடி முடி வெட்டா இருக்கு. நீங்கள் திருப்பி கோம் பண்ணும்போது என்ன ஆகும், கையோட நிறைய முடி வந்துரும். ஏன்னா ஈரமாக இருக்கும்போது முடி ரொம்ப வீக்காக இருக்கும். ஒரு ரெஸ்டிங் டைம் மாதிரி ஈரமாக இருக்கும்போது ஹேருக்கு. ஸோ அந்த டைம் நீங்கள் கோம் பண்ணும்போது டக்குன்னு எல்லாம் கொட்ட ஆரம்பிச்சிடும். அதனால் அந்த மாதிரி பண்ணாதீங்க. எப்பயும் போல நான் கோம் பண்ணிட்டு நல்ல ஒரு மசாஜ் 10 to 15 மினிட்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் நான் ஹேர் பேக் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ இப்போ நான் ஒரு 10 மினிட்ஸ் மசாஜ் பண்ணி முடிச்சிட்டேன். லைட்டாக சிக்கு இருக்கிற மாதிரி இருந்தது. அதனால் நான் திருப்பி கோம் பண்ணிக்கிறேன். கம்ப்ளீட்டாக கோம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நான் ஹேர் பேக் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ இப்போ நான் கம்ப்ளீட்டாக ஹேர் சிக் எடுத்து முடிச்சிட்டேன். இதுதான் பர்ஃபெக்டான டைம் நம்ம ஹேர் பேக் அப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஹேர் பேக் அப்ளை பண்ணிக்கலாம். ரொம்ப லிக்விடாக இருக்கிறதுனால மேலெல்லாம் சிந்தும். வேஸ்ட் கிளாத் ட்ரெஸ் இருக்குது அப்படின்னா அதை போட்டு அதுக்கப்புறமா உங்கள் ஹேரில் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ இது நம்ம வாட்டரியாக இருக்கிறதுனால கையில் எடுத்து நான் டேரக்டாகவே அப்ளை பண்ணிக்கிறேன். ஆஸ் யூஷுவல் நான் இப்போ சொல்கிற மாதிரி ஸ்கேல்ப்புக்கு ஃபஸ்ட்டு கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். ஸ்கேல்ப் ஃபுல்லாக அப்ளை பண்ணி மீதி இருந்தால் மட்டும் உங்கள் ஃபுல் லென்த் ஆஃப் ஹேருக்கு அப்ளை பண்ணுங்கள். ஸ்கேல்ப் தான் ரொம்ப முக்கியம். ஸ்கேல்ப் நல்ல ஹெல்த்தியாக வச்சிருக்கிறது மூலியமாக தான் உங்கள் ஹேரோட ஹெல்த் நல்லாயிருக்கும். ஸோ ஸ்கேல்ப்பை ஃபுல்லாக கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். இது ரொம்ப வாட்டரியாக இருந்ததுனால சீக்கிரமே அப்ளை பண்ணியாச்சு. ஸோ ஸ்கேல்ப் அப்ளை பண்ணி முடிச்சுட்டு இப்போ லென்த் ஆஃப் ஹேருக்கு நான் அப்ளை பண்ணுறேன். ஈஸியாகவே அப்ளை பண்ண முடியும். ஏன்னா தேங்காய் பால் இருக்கிறதுனால நல்லாவே நரிஷிங் பண்ணும். அதோட பனானா இருக்கிறதுனால நல்ல ஒரு ஷைனிங் ஸ்மூத்னஸ் கொடுக்கும். ஸோ இருக்கிற எல்லாத்தையுமே அந்த மாதிரி கையில் எடுத்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் என்னோட முடி நல்லா வெட்டா இருக்குது. ஹேர் பேக் ஃபுல்லாக உள்ள இறங்கிடுச்சு. இப்போ லைட்டாக ஒரு மசாஜ் பண்ணணும். அப்படி பண்ணுறது மூலிமா அந்த எசன்ஸ்லாம் ஹேரில் ஸ்கேல்ப்பில் நல்லா இறங்கும். ஸோ அதனால் இன்னுமே ரிசல்ட் பர்ஃபெக்டாக இருக்கும்.
மிச்சம் மீதி இருக்கிற ப்ரோட்டீன் பேக் ஷேக் வந்து நீங்கள் எடுத்து ஃபுல்லாக இந்த மாதிரி ஹேர் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. முக்கியமாக வந்து உங்கள் ஹேர் எண்ட்ஸில் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி அப்ளை பண்ணுங்கள். இன்னும் கூட கொஞ்சம் எனக்கு தேவைப்பட்டுச்சு, பட் ஆனால் வந்து பத்தலை. ஸோ இருந்ததை வந்து நான் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டிருக்கேன். நல்லா வந்து ஹேரில் ஊற அளவுக்கு நீங்கள் வந்து பேக் ரெடி பண்ணி அப்ளை பண்ணுங்கள். ஸோ நான் கம்ப்ளீட்டாக அப்ளை பண்ணிட்டு லைட்டாக இன்னொரு லிட்டில் பிட் ஆஃப் மசாஜ் வந்து பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு இந்த மாதிரி பண்ணுறது ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ரிலாக்ஸிங்காக இருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் திருப்பி இந்த மாதிரி பண்ணலாம், இல்லைனா டேரெக்டாக வந்து ஹேர் வந்து டைப் பண்ணிக்கலாம். நான் வந்து பன் மாதிரி போட்டுப்பேன், கொண்டு போட்டுப்பேன். ஸோ அதுதான் பெஸ்ட்டு. அந்த மாதிரி போட்டுக்கிறதுனால நல்லாவே வந்து அப்சர்வ் ஆகும். அதுக்காக தான் கொஞ்சமாக எடுத்து திருப்பி என்னோட ஹெட்டில் வந்து அப்ளை பண்ணிட்டேன். ஃபைனலாக இருக்கிற கொஞ்சத்தை வந்து என்னோட ஹேரோட எண்டில் ஸ்ப்ளிட்டன்ஸ் வர இல்லையா, அந்த இடத்துல வந்து அப்ளை பண்ணிக்கேன். ஸோ இந்த மாதிரி அப்ளை பண்ணி ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறதுனால உங்களுக்கு ஸ்ப்ளிட்டன்ஸ் வராமல் வந்து நம்ம தடுக்க முடியும். ப்ரோட்டீன் ரிச் பேக் யூஸ் பண்ணும்போது நீங்கள் எவ்வளோ மசாஜ் பண்ணி நல்லா உங்கள் ஹேரில் ஸ்ப்ரெட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு தான் அந்த ரிசல்ட் இருக்கும். ஜஸ்ட் எடுத்து அப்ளை பண்ணிட்டு அப்படியே விட்டுட்டு ஹேர் வாஷ் பண்ணிங்கன்னா அந்த அளவுக்கு ரிசல்ட் இருக்காது. முடிஞ்ச வரைக்கும் நல்ல ஒரு மசாஜ் கொடுக்கணும். அதுக்கப்புறமா வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணணும், ஹேர் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணணும். இல்லைனா ஒரு பக்கம் ஷைனிங்காகவும் ஒரு பக்கம் ட்ரையாகவும் இருக்கும், அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டு ஃபைனலாக இந்த மாதிரி தலைமுடியை ஃபுல்லாக பன் போட்டுக்கோங்க. அதுதான் பெஸ்ட்டு. சில பேர் வந்து ஹேருக்குன்னு சில கேப் இருக்குது, அது கூட வாங்கி போட்டுப்பாங்க. நீங்கள் ஸ்ட்ரீமிங் கூட பண்ணலாம், அதுவுமே இன்னும் சூப்பராக இருக்கும், செம்ம ரிசல்ட் கொடுக்கும். இப்போ நான் வந்து சீகக்காய் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். சீகக்காய் வந்து ரைஸ் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன் வாஷ் பண்ணுறதுக்காக. ஹோம்மேட் சீகக்காய் தூள் தான் நான் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ அதை வந்து நான் ரைஸ் வாட்டரோட எடுத்து மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். வெளியெல்லாம் வந்தால் நான் யூஸ் பண்ணுறது வந்து இப்போ கார்த்திகாய் சீகக்காய் பவுடர் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ சேனலை கண்டினியூவாக சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இப்போ நான் இதை யூஸ் பண்ணி ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். ஸோ ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல் நான் வந்து காட்டன் டவல் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணி தான் ஹேரில் வந்து டைப் பண்ணி வச்சிருப்பேன். இப்போ நான் வந்து ஹேரை வந்து ட்ரை பண்ணிக்கிறேன். ஸோ நேச்சுரலாக தான் நான் ஹேர் ட்ரை பண்ணுவேன். அதே மாதிரி அதே மெத்தடில் தான் நான் வந்து மறுபடியும் பண்ணுறேன். லைட்டாக இந்த மாதிரி டவல் வச்சுட்டு நான் உள்ள பக்கமாக இருக்கிற ஹேரை மட்டும் லைட்டாக துவட்டி எடுத்துப்பேன். மற்றபடி வந்து ஹேர் நார்மலாகவே தானாக காஞ்சிடும். ஸோ ஃபேன் இருந்தது அப்படின்னா ஃபேன் வச்சு காய வச்சுக்கோங்க. இல்லைன்னா நார்மலாக ஒரு குஷி பின் இல்லை கேச்சஸ் ஏதாவது யூஸ் பண்ணி கொஞ்சமாக முடி எடுத்து போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் காஞ்சதுக்கப்புறம் லைட்டாக வந்து ஏதாவது சீரம் இல்லைனா வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி கோகனட் ஆயில் ஆர் கேஸ்டர் ஆயில் ஒரு 3 ட்ராப் எடுத்து கையில் நல்லா தேய்ச்சிட்டு ஃபுல் ஹேருக்கும் அப்ளை பண்ணி உங்கள் ஹேரை டைப் பண்ணிக்கலாம். உங்கள் எவ்ரிடே ஹேர் ஸ்டைலை வந்து நீங்கள் போட்டுக்கலாம். அப்படி போடுறது மூலிமா ஸ்ப்ளிட்டன்ஸ் கண்ட்ரோல் பண்ண முடியும், ஃப்ரிஸினஸ் கண்ட்ரோல் பண்ண முடியும், ஹேரோடைய நேச்சுரல் ஆயில் ரிலீஸ் ஆகாமல் சேஃபாக பார்த்துக்க முடியும். ஸோ அந்த மாதிரி இப்போ என்னோட ஹேர் வந்து ஒரு 80% ட்ரை ஆகிடுச்சு. பர்ஃபெக்டாக வந்து கையில் பிரித்து எடுக்கிற அளவுக்கான மேனேஜிங் வேல தான் இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும், முடி ரொம்ப நீட்டாக இருக்குது, ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது, அதோட வந்து சில்கியாகவும் இருக்குது. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. நான் எப்போவுமே வந்து ஹேர் இந்த மாதிரி எந்த ஹேர் பேக் போட்டாலும் லைட்டாக உதறி விட்டுப்பேன். அப்படி உதறி விடுறது மூலிமா நம்ம ஹேரில் எக்ஸ்ட்ரா ஒட்டி இருக்கிற அந்த டஸ்ட் எல்லாமே வந்து ரிமூவ் ஆகிடும். நம்ம ஆல்ரெடி வந்து ஃபில்டர் பண்ணி தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இருந்தாலும் மைன்யூட்டான சில டஸ்ட்டெல்லாம் இருக்கும், அதெல்லாம் வந்து சூப்பராக வந்து ரிமூவ் ஆகிடும். இப்போ கம்ப்ளீட்டாக என்னோட ஹேர் வந்து நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இந்த டைமிங்கில் தான் நான் வந்து ஹேர் ஆயில் வந்து அப்ளை பண்ணுவேன். ஹேர் ஆயில் அப்ளை பண்ணுறதுனா எண்ணெய் தேய்ச்சிக்கிறது கிடையாது. ஒரு 3 ட்ராப்ஸ் கையில் வந்து எடுத்து வச்சுட்டு நல்லா ரப் பண்ணிவிட்டு உங்கள் ஃபுல் ஹேர்லேயே வந்து அப்ளை பண்ணுங்கள். நான் இப்போ என்னோட முடியை வந்து இப்படி விரிச்சு காட்டுற பாருங்கள், எந்த அளவுக்கு வந்து நல்லா பவுன்ஸியாக நல்லா சூப்பராக வந்து செட்டில் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாருக்குமே வந்து இந்த மாதிரி பவுன்ஸியாக ஹேர் இருக்கணும் அப்படின்னு தான் ஆசை இருக்கும். எவ்வளோதான் உங்களுக்கு க்ளீனான முடி இருந்தாலும் இந்த ப்ரோட்டீன் ரிச் ஹேர் பேக் யூஸ் பண்ணும்போது உங்கள் ஹேர் வந்து நல்ல ஒரு பவுன்சி லுக் இருக்கும், நல்ல ஒரு நரிஷிங்மெண்ட் உங்கள் ஹேரில் தெரியும். நீங்கள் ஒரு ஸ்பா பண்ணால் எந்த அளவுக்கு ரிசல்ட் இருக்குமோ அதே அளவுக்கு ரிசல்ட் வந்து ஒரு நேச்சுரல் ஹேர் பேக்கால் கொடுக்க முடியும். அதுக்கு நீங்கள் முக்கியமாக பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மினிமம் 1 மந்த்தாவது இந்த ரொட்டீனை வந்து நீங்கள் கண்டினியூவாக ஃபாலோ பண்ணணும். ஸோ நான் ஃபைனலாக என்னோட ஹேர் ஃபுல்லாக காஞ்சதுக்கு அப்புறமா லைட்டாக 3 ட்ராப்ஸ் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நான் வந்து ஹேரை வந்து கோம் பண்ணிக்கிறேன். நான் வந்து கம்ப்ளீட்டாக கோம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து வழக்கம் போல் எப்பவும் போல் நான் டைப் பண்ணி விட்டுடுவேன். அவ்வளோதான் என்னோட பேசிக்கான ஹேர் ஸ்டைல் இருக்கும். ஸோ இப்போ நான் லைவாக உங்களுக்கு வந்து கோம் பண்ணி காமிக்கிறேன். இதுக்கு முன்னாடி நான் கோம் பண்ணல, நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும், சிக்கே இல்லை துளி கூட. இதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இந்த ஹேர் பேக். இன்னொரு முக்கியமான காரணம், நம்ம ஹேர் பேக் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி முடியை நல்லா கோம் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதுவும் ஒரு முக்கியமான ரீசன் தான். ஸோ நீங்கள் முடியை கோம் பண்ணிவிட்டு ஹேர் பேக் அப்ளை பண்ணிவிட்டு ஹேர் வாஷ் பண்ணி இந்த மாதிரி காய வைக்கும்போது உங்களுக்கு சிக்கு வந்து அதிகமாக போடாது. நிறைய பேருக்கு சிக்கு போடுறதுனாலே நிறைய முடி வந்து கட்டாகி கொட்டும். எனக்கும் ஃபஸ்ட்டு அப்படி தான் இருந்தது. நான் அதுக்கப்புறம் இதை பற்றி தெரிஞ்சதுக்கப்புறமா தான் இந்த மாதிரி மெத்தடில் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். உண்மையிலேயே அது சூப்பரான ரிசல்ட் கொடுக்குது. என்னோட ஹேர் வந்து பார்க்குறதுக்கு எனக்கே அவ்வளோ பிடிச்சிருக்கு, ரொம்பவே சூப்பராக இருக்குது. நல்ல ஒரு ரிச் லுக்கு இருக்குது. ஒரு ஸ்ட்ரைட்டனிங் பண்ணி ஒரு பார்லர் போயிட்டு வந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்துருக்கு. அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது. ஃப்ரீ ஹேர் விட்டாலும் ரொம்ப அழகாக இருக்கும். அந்தளவுக்கு வந்து சூப்பரான ஒரு நரிஷனிங் வந்து கொடுத்துருக்கு. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. உங்களுக்கும் கண்டிப்பாக இது பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். நீங்களும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த ஹேர் பேக் மட்டும் இல்லை, நம்ம சேனலில் ஏகப்பட்ட ஹேர் கேர் சீரிஸ் வந்து நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். எல்லாமே எல்லாருக்கும் சூட் ஆகும்னு சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தருங்களுடைய ஹேருக்கு தகுந்த மாதிரி ஒரு ஹேர் பேக்கும் ரியாக்ட் பண்ணும். உங்களுக்கு எது சூட்டபிள் ஹேர் பேக் அப்படிங்கிறத நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து தான் கண்டுபிடிக்கணும். என்னோட ஹேர் டைப் என்ன அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா, என்னோட ஹேர் டைப் வந்து எக்ஸ்ட்ரீம் ட்ரையான ஹேர். இந்த மாதிரி ஆயில் அப்ளை பண்ணுறது மூலிமா அந்த ட்ரைனஸை வந்து கம்மி பண்ண முடியும். என்னோட பாடி வந்து ஹீட்டான பாடி தான். ஸோ அதனாலே எனக்கு ஹேர் ஃபால் வந்து அதிகமாக நடக்கும். பேபி ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடி எனக்கு வந்து ஹேர் ரொம்ப அதிகமாக இருக்கும், ரொம்ப
அடர்த்தியாக இருக்கும், இன்னுமே சூப்பராக இருக்கும், லென்த்தியாகவும் இருக்கும். பட் ஆஃப்டர் பேபி பர்த் ப்ரெக்னன்சிக்கு அப்புறமா வந்து எனக்கும் ஹேர் ஃபால் நிறைய ஆச்சு. அதெல்லாம் நான் இந்த ஹேர் பேக் யூஸ் பண்ணி தான் கொஞ்சம் கொஞ்சமாக ரீகெயின் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் லுக் வந்து நீங்கள் பார்த்துப்பீங்க, உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். ஸோ கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. அப்புறம் கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். உங்களோட தாட்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன். Until then, this is Long Hair Princess Ella. See you on next video. Thank you. Bye-bye.